கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 27 அதிகாரம் அதிலே 3 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று தேவனுடைய வார்த்தை இங்கு இருக்கிறது. அவர் யாரை யாரிடத்திலிருந்து காப்பாற்றி? முதலாம் வசனம், கர்த்தர் லிபியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிபியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். பாருங்கள், யாரிடத்திலிருந்து காப்பாற்றி என்றால் லிபியாத்தான் என்னும் பழைய பாம்பாகிய உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பொல்லாத பிசாசு என்று சொல்லப்படுகிற அந்த வலு சர்ப்பத்திடமிருந்து காப்பாற்றி. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த பொல்லாத வலு சர்ப்ப ஆவியினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு பல விதங்களில் அவர்களால் மீள முடியாதபடிக்கு அடிமைப்பட்டு சேதப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் ஏராளம். எங்கு ஊழியத்திற்கு போனாலும் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற ஜனங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த லிபியாத்தான் என்னும் சர்ப்பத்தின் பிடியிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் யாராலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. யாராலும் அவர்களை விடுவிக்கவும் முடியாது. ஏனென்றால் இது உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி மனுகுலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, மந்திரத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், செய்வினை ஆவிகள், இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. இப்படிப்பட்ட கொடிய பாதிப்பில் இருக்கிற மக்களை நானே காப்பாற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். காப்பாற்றுவதோடு மட்டுமில்லாமல் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி அதை விசாரித்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவு நிலவாகிலும் பகலில் வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று நம்முடைய வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட பாதிப்பில் உங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட சூனியத்தின் ஆவிகளினால, இந்த சர்ப்பத்தின் ஆவிகளினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நானே காப்பாற்றி நானே உங்களை விடுதலையாக்குவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறபடியால் அவருடைய பலத்த வல்லமை இப்படி சர்ப்பத்தின் பிடியில இருந்து சர்ப்பத்தின் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து அவன் கிரியைகளை
பரிசுத்த ஆவியனுடைய அக்கினினாலே அவருடைய சுவாசத்தினாலே அந்த கிரியைகளை சுட்டரித்து தேவனை உங்களை காப்பாற்ற அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் ஒருவர் முன்னே சேதப்படுத்தாதபடிக்கு, ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகளாய் நீங்கள் இந்த பொல்லாத ஆவியினாலே, இந்த வலுசற்ப ஆவியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு சேதப்பட்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நானே உன்னை காப்பாற்றி, நானே உன்னை விசாரித்து, உன்னை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு, இந்த பொல்லாத ஆவிகளினை சேதப்படுத்தாதபடிக்கு, இந்த சூனிய ஆவிகளினை சேதப்படுத்தாதபடிக்கு, பலி சர்ப்பத்தின் வல்லமைகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, இரவும் பகலும் நானே உன்னை பாதுகாப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அவருடைய மறைவுக்குள்ளே நாம் வரும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வரும்போது, அவருடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளே நாம் வரும்போது, இப்படிப்பட்ட ஆவிகள் ஒரு நாளும் நம்மளை சேதப்படுத்தி நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் தாமே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே, அவருடைய மகிமை நிறைந்த கிரியைகளினாலே நம்மை அவர் முற்றிலுமாய் வேலி அடைப்பார். வேதத்தில் யோபு என்ற பக்தனை குறித்து பார்க்கும்போது, யோபையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அவர் வேலி அடைக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் பிடிகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் நம்மை வேலி அடைக்கிறார். அவர் நம்மை சுற்றி அக்கினி மதிலாயிருக்கிறார். நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் யார்? நானே என்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் வல்லமை எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளை எரிக்கும் வல்லமையுடையது. மந்திர கிரியைகளை எரிக்கும் வல்லமையுடையது. அந்த வல்லமை இப்படிப்பட்ட பொல்லாத பாதிப்பில் இருந்து நம்மை விடுவிக்க போதுமானதாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ளே இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு, நானே உன்னை காப்பாற்றுவேன், நானே ஒருவர் முன்னே சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் நானே உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பலன் கொண்டிரு, தைரியமாயிரு. நம் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்கென்றால் உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை எல்லா சேதத்தில் இருந்தும் மீட்கும்படியாக. சேனைகளின் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார், உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தரே இறங்கி இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நானே காப்பாற்றுவேன் என்று சொல்லி, நானே அவர்களுக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகலு காப்பாற்று சொன்னீரே. இப்படிப்பட்ட பொல்லாத வலுசற்ப ஆவிகளினாலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கை முழுவதும் கோணலாகி, வாழ்க்கை முழுவதும் சேதம் அடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற, அப்படிப்பட்ட ஆவிகளை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்து உயிர் தந்த வல்லமை இப்படி இறங்குவதாக. இயேசு ரத்தத்தை தெளித்து ஒவ்வொருவரை இப்பொழுது விடுதலையாக்குறேன். நானே அவர்களை காப்பாற்றி எழுதியிருக்கிறது. உம்முடைய உயிர் தந்த வல்லமை இறங்கி ஒவ்வொருவரை காப்பாற்றுவீராக.
ஒருவரும் அவர்களை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னீரே. இப்படி சேதப்படுத்துகிற பொல்லாத லிபியாத்தன் ஆவிகள், பலிஸ்தர் பாவிகள், மந்திர கிரியைகள், சூனிய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்படி அக்கினியினாலே இப்படி எரிந்து விழுந்து வெளியே போய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். நானே அவர்களை இரவு பகலும் பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன், ஒருவர் அவளை சேதப்படுத்தவில்லை என்று சொன்ன தேவன், இப்படி சேதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுற்றி நீர் இப்படி வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி ஒவ்வொரு சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரிகள் முறிந்து விழுந்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேகரின் விடுதலை ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.